திமுக பலமா இருக்கு, திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்களோ உண்மையை மறைச்சு? என்ன பொறுத்தளவுல அது பிம்பம் தான். டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, மக்கள் பிரச்சனைகளை ஊடகங்களும் மற்ற ஆக்டிவிஸ்டுகளும் எதிர்கட்சிகளும் கூடக்கூடிய கூட்டணி கட்சிகளும் எல்லாரும் பேசும்போது தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். இப்ப ஊடகங்கள் ஒன்றும் பேசவே மாட்டோம் அப்படின்ற இடத்துல இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் பேசினாலும் அது நியூஸா மாறாது. ஸோ மக்கள்கிட்ட அது போய் சேராது. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இப்ப நமக்கு எக்ஸாக்டா தெரியாது மக்களுக்கு கோபம் இருக்கா இல்லையான்றது தெரியாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, மக்களுக்கு கோபம் இருந்தாலும் அதை ஊடகங்கள் அதை பிரதிபலிக்க மாட்டேங்கிறாங்க, அதை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மீடியாவை நம்ம பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. இது ஒரு பிம்பம் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாக்டா மக்கள் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. 2011லயும் இதே மாதிரி தான் இருந்தது. 2011லயும் டிஎம்கே மீடியா நரேட்டிவ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. மீடியாக்கள்ல டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அங்க நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது திமுக கிளீனா ஸ்வீப் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனா போக போக நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் தெரிஞ்சது மக்கள் மனதில் வேற திட்டங்கள் இருந்திருக்கு. ஸோ இப்பவும் அதே மாதிரி தான். நம்ம மீடியாவை பார்த்து தமிழ்நாட்டில் சூழல் இப்படிதான் இருக்கு, திமுக அலைன் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்ற மாதிரிலாம் முடிவுக்கு வர முடியாது. அதே மாதிரி அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற முடிவுக்கும் வர முடியாது. மக்கள் திட்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும்.